ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே பார்த்துன்னு இருக்கோம். இது பக்கம் 389 ஆரம்பிக்கிறது. இந்த அடிப்படைகளில் தான் எது வைதிக மதம் எது அவைதிக மதம் என்று மகாபாரதத்திலேயே நிர்ணயம் செய்திருக்கிறது. சரக்கூட்டில் படுத்து கொண்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரருக்கு பண்ணும் நீண்ட உபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பருவம், அனுசாசன பருவம் என்று 2 பருவங்களாக வருகிறது. அதில் பக்தி உபாசனா மதங்களான பாஞ்சராத்திரம், பாசுபதம் ஆகிய 2ஐயும் தத்துவசாஸ்திரமாக இருக்கப்பட்ட சாங்கிய தத்துவங்களின் அடிப்படையிலேயே மனோநிகிரகத்துக்கு கிரியாரூபமாக சாதனம் சொல்லும் யோகம் ஆகிய 2ஐயும், அதாவது இந்த 4 மதங்களையும் வேதத்திலிருந்து பிரித்து வேறு வேறான தனி மதங்களாகத்தான் சொல்லியிருக்கிறது. சாங்கிய யோக பாஞ்சராத்திரம் வேதாக பாசுபதம் ததா என்று சொல்லியிருக்கிறது. அதாவது சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், வேதங்கள், பாசுபதம் என்று 5 மதங்கள் என்று இருக்கிறது. 5இல் ஒன்றாகவே வேதம் வருகிறது என்றால் மற்ற 4ம் வேத மதத்தை சேர்ந்தவை இல்லை என்றுதானே அர்த்தம். பாரதத்திலேயே இன்னொரு இடத்தில் யோகம் என்பதை அந்த மதத்தின் மூல புருஷரான பதஞ்சலியின் பெயரை வைத்து பாதாஞ்சலம் என்று சொல்லி இந்த 5ஐயும் நானா மதானி வெவ்வேறு மதங்கள் என்றே ஸ்பஷ்டமாக குறிப்பிட்டிருக்கிறது. சிவமகிம்ன ஸ்தோத்திரம் என்று ஈஸ்வர மகிகளை கூறுவதாக ஒன்று உண்டு. புஷ்பதந்தர் பண்ணியது. அது ரொம்பவும் பழமை வாய்ந்த ஸ்தோத்திரம். வடதேசத்தில் ரொம்பவும் பிரசித்தமாக இருப்பது. அதிலேயும் இப்படியே வேதம், சாங்கியம், யோகம், பாசுபதம், வைஷ்ணவம் ஆகியன வெவ்வேறு மதங்கள் என்றே சொல்லியிருக்கிறது. த்ரீ சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவம் இது பிரபின்னே பிரஸ்தானே. த்ரீ என்றால் வேதம், அது ஒரு மதம். சாங்கியம் இன்னொரு மதம். யோகம் அதுவும் தனியாக ஒரு மதம். பசுபதி மதம் என்பது சிவபெருமானி குறித்த பாசுபதம், அதுவும் ஒரு தனி மதம். கடைசியாக இன்னொன்று வைஷ்ணவம். இவற்றை பிரபின்னமான பிரஸ்தானங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஒன்றுக்கொன்று மாறுபட்ட மார்க்கங்கள் என்று அர்த்தம். பாரதத்திலும் சிவமகிம்ன ஸ்தோத்திரத்திலும் இப்படி சொல்லியிருப்பதற்கு வேல்யூ அதிகம். பாரத கதை விஷ்ணு அவதாரமான கிருஷ்ண பரமாத்மாவின் கதையுடனே ஒட்டிப்போவது. ஹரிவம்சம் என்பதாக உள்ள பாரதத்தின் சப்ளிமெண்ட், அதாவது அனுபந்தம், ஸ்ரீகிருஷ்ண சரித்திரத்தையே விரிவாக சொல்வது. அப்படி இருந்தும் வேதத்தின் சாமரஸ்ய பாவத்திற்கு அதாவது சமரச மனப்பான்மைக்கு விரோதமாக மற்ற தெய்வங்களை குறைத்தும் ஸ்ருதி ஸ்மிருதி ஆச்சரணைகளுக்கு மாறாகவும் விஷ்ணுவை குறித்ததாகவே பாஞ்சராத்திரம் என்ற தந்திரம் அனுஷ்டிக்கப்பட்ட போது அதை பாரதம் வேதத்துக்கு புறச்சமயமாகவே சொல்லியிருக்கிறது. இப்படியே தான் சிவமகிமைகளை சொல்ல வந்த ஸ்துதியாயிருந்தாலும் சிவமகிம்ன ஸ்தோத்திரத்தில் பசுபத மதத்தை வேதத்துக்கு புற சமயமாக சொல்லியிருப்பதும் மகாகவிகளின் வாக்குக்கும் ஒரு சத்திய பிரமாணம் உண்டாகியால் அப்படியும் ஒன்று இந்த விஷயமாக சொல்கிறேன். பண்டித சமூகத்தின் கௌரவத்தை நிரம்ப பெற்றவர் ஸ்ரீ ஹர்ஷகவி. பாண்டித்யம் இல்லாதவர்களால் அவருடைய புஸ்தகங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவர் நலச்சரித்திரத்தை நைஷதம் என்ற பெயரில் கொடுத்து எழுதியிருக்கிறார். அதிலே தமயந்தி ஸ்வயம்பர கட்டம். நலன் ஸ்வயம்பர மண்டபத்திற்கு வந்திருக்கிறான். அவனுக்கும் தமயந்திக்கும் பரஸ்பர பிரேமை. அதனால் அவள் அவனுக்குத்தான் மாலை போடுவாள். இந்த இடத்தில்தான் காவிய சுவையை கூட்டி வைப்பதற்காக இந்த நாள் மர்மக்கதைகள் மாதிரி புதிராக ஒன்று நைஷதத்தில் நடக்கிறது. அதாவது ஒரு நலனுக்கு பதில் 5 நலன்கள் அடுத்தடுத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தன்தான் நிஜ நலன். பாக்கி 4 பேரும் தத்ரூபம். அவனைப் போலவே வேஷம் தரித்து கொண்டு வந்துள்ள அக்னி, யமன், வருணன், இந்திரன் ஆகிய 4 தேவர்கள். அந்த 5 பேரில் யார் நிஜ நலன் என்று தமயந்திக்கு திகைத்து போகிறார். இதை சொல்ல வரும்போதுதான் கவி ஸ்ரீ ஹர்ஷர் நாம் பார்த்து கொண்டிருந்த விஷயத்தை கொண்டு வருகிறார். ஓமையாக கொண்டு வருகிறார். உண்மையான வேத மதமான அத்வைதம், அதை போலவே வேஷம் போட்டு கொண்டுள்ள சாங்கியம், யோகம், பாசுபதம், பாஞ்சராத்திரம் என்ற 4 மதங்கள் ஆகிய 5ம் சேர்ந்துள்ள போது எது நிஜம் எது பொய் என்று பிரமிப்பு ஏற்படுவது போல நிஜ நலனோடு நலவேஷம் போட்டு கொண்டிருந்த 4 தேவர்களை பார்த்தபோது இந்த 5 பேரில் யார் உண்மை நலன் என்று தமயந்தி பிரமிப்படைந்தாள் என்கிறார். பஞ்சமக்கோடி மாத்திரே மதானாம் அத்வைத தத்துவ இவ சத்தியத்தரேபி லோகக. இப்படியாக அந்த காலத்தில் நம் தேசத்தில் அனாதி காலமாக வேத வாக்குத்தான்
ஈஸ்வர வாக்கான சத்தியமான மதம் என்று பண்டித பாமரரில் பெருவாரியானவருக்கு நம்பிக்கை இருந்ததால் வாஸ்தவத்தில் அவைதிகமான கொள்கைகளையும் கிரியா கலாபங்களையும் கொண்டிருந்த பல மதங்களும் தங்களை வைதிகமானவையாகவே வர்ணித்து கொண்டு ஜனங்களை கவர்வதாக இருந்தது. இவற்றில் சில பிலாசபியாக அறிவாளிகளை கவர்ந்தன, சில தெய்வ உபாசனைகளாக பொதுஜனங்களை கவர்ந்தன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.